ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் ஓம் ஓம். பொழுது சக்திகளை இப்போ அடுத்து நான் சொல்ல போகிறது கோவை மாவட்டத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே சக்தி ஒளியில் வெளிவந்திருக்குது. கோவை மாவட்டத்தில் நடந்த கும்பாபிஷேகம் டைமில் அம்மா எங்களுடைய வீட்டுக்கு வருகை எங்களுக்கு ஆசி கொடுத்தார்கள். அந்த நிகழ்வை இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கோயம்புத்தூரில் அம்மா வர்றாங்கன்னு சொன்னோடனே நாங்கள் 40 இளைஞர்களில் இருந்தேன். மாவட்ட தலைவரோடு சேர்ந்து பல பணிகளை செஞ்சிட்டு இருந்தோம். பல பணிகள்லாம் செஞ்சு முடித்த பிறகு நாங்கள் எல்லாரும் அம்மாவனுடைய சுற்றுப்பயணத்தில் கலந்துக்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் தயார் நிலையில் இருந்தோம். இப்போ எல்லாரும் காரில் அவங்களுடைய கார்களில் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ எங்கிட்ட அந்த மாதிரி 4 சக்கர வாகனம் எல்லாம் ஒன்றும் இல்லை. 2 சக்கர வாகனம் தான் இருந்துச்சு. அதுவும் பழைய காலத்து வண்டி. அது லேம்பரட்டான்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வண்டியில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ நாங்கள் போக்கில் நம்ம சும்மா போகக்கூடாது. அம்மாவிட்ட அம்மாவுக்குன்னு சொல்லி நாம் ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு போகணும். அம்மாவனுடைய ஓம் சக்தி கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நானே வீட்டில் ஒரு கொடியை ஒன்றை தயாரித்து முதலாக அம்மா கும்பாபிஷேகம் எல்லாம் முடிச்சிட்டு 2 கும்பாபிஷேகத்தை முடிச்சு போட்டு மாவட்ட தலைவர்களுடைய வீட்டில் இருந்து அம்மா சுற்றுப்பயணம் கிளம்புது. தொண்டர்களுடைய வீடுகளை பார்க்கறதுக்காக வேண்டி கிளம்புது. இப்போ நாங்கள் போய் கொடியோடு நின்றுட்டு இருக்கிறோம். நானும் மனைவியும் குழந்தையும் போய் கொடியோடு நின்றுட்டு இருக்கும் பொழுது அந்த கொடியை பார்த்த ஒரு சிலர் 2 வீலர்கள் அதெல்லாம் கொண்டு போகிறது கஷ்டம், அதெல்லாம் எப்படி ஓட்ட போகிறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ நாம் இல்லை நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் ஓட்டுறோம், அம்மாவுக்கு பின்னாலே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு முன்னாலே நாங்கள் அம்மா கிளம்புறதுக்குள்ளே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அம்மா அவங்கள இப்போ கிராஸ் பண்ணி போயிடும். கிளம்பி போயிட்டே இருக்கலாம். போய் கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு ஒரு மன்றத்துக்கு போகுது. இப்போ அம்மா ஒரு மன்றத்துக்கு போகுது. அன்னைக்கு நாங்கள் போய் அந்த மன்றத்தில் இறங்கி அம்மா அந்த இடத்துல இறங்கி மன்றத்துக்கு நடந்து போகணும். நாங்கள் முன்னால் வைஃப் இறங்கி ஓடி போய் அந்த இடத்துல முட்டுக்கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, கொடியை வச்சுட்டு பையனையும் வச்சுக்கிட்டு. நான் வண்டிக்கிட்ட ரெடியாக நின்றுட்டு இருக்கிறேன். ஏன்னா அம்மா எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அப்போது அம்மா வந்துட்டு மன்றத்துக்கு போன அம்மா ஒரு 10 அடி நடந்து இப்போ எங்களை கடந்து போயிட்டாங்க. போன அம்மா திருப்பி பேக் அடிச்சு அப்படியே வர்றாங்க. பேக் அடிச்சு வந்து என் மனைவி கிட்ட இப்படிதான் கையை வச்சுக்கிட்டு நம்மளோட வீடு எங்கே இருக்கம்மான்னு அம்மா கேட்குறாங்க. வைஃப் சொல்கிறாங்க, எங்களோட வீடு பீளமேட்டில் இருக்குதம்மா அப்படின்னு சொல்லி. அது பீளமேடுங்கிறதோ அது நாங்கள் இருக்கிற ஏரியா. அம்மா இருந்துட்டு நாளைக்கு நான் வீட்டுக்கு வர்றேன் போ அப்படின்னுச்சு. அப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் மாவட்டத்தில் இருக்கிறவங்கலாம் எங்கிட்ட கேட்டாங்க, அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்லி. அம்மா நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தூரம் ஒன்றும் பேசலை, அப்படியே போயிட்டாங்க. இப்போ நாங்களும் அம்மா கூட அப்படியே சுற்றி பண்ணலாம் போயிட்டு அன்னைக்கு நைட்டு அம்மாவை பார்த்து தரிசனம் பண்ணி அம்மா தங்குற இடத்துல போகணும், அம்மாட்ட உத்தரவு கட்டிட்டு போகலான்னு பார்க்கணும். எங்களுக்கு உள்ள அனுமதி கிடைக்கல. அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் நாங்கள் வளவு போல் திருப்பி அதே கொடியை எடுத்துக்கிட்டு அம்மா கூட குளமேட்டு ஏரியாவுக்குள்ளேயே போகிறோம். ஒரு இடத்துல அம்மா ஒரு மண்டலத்துக்கு போகுது. அம்மா ஒரு மண்டலத்தில் போய் தீபாவளிலாம் காட்டி பாத பூஜையெல்லாம் எடுத்த பிறகு இப்போ நான் அம்மாவுக்கு முன்னால் வண்டியை எடுத்துக்கிட்டு வர்றேன். அம்மாவுடைய வண்டி எனக்கு பின்னால் எங்களை ஓவர்டேக் பண்ணுது. ஓவர்டேக் பண்ணும் பொழுது நான் திரும்பி பார்க்குறேன், அம்மா தன்னுடைய கைகளால் அந்த கண்ணாடியை இறக்குது, காரு கண்ணாடியை தாவதுவே இறக்குது. ஏன்னா சக்தி வீரராகவன் சார் முன்னால் உட்காந்துருக்கிறாரு, அம்மாவோட கார் அவர் டிரைவர் முன்னால் இருக்காரு, அம்மா தான் பின்னால் உட்காந்துட்டு இருக்கு. அம்மாவே கண்ணாடியை இறக்கி கீழே இறக்கி
இதுக்கு பிறகு எங்கம்மா போகுதுன்னு கேட்குது அம்மா. இதுக்கு பிறகு எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், அம்மா தெரியாதம்மா, பாப்பநாயக்கம்பாளையத்தில் ஒரு மண்டபம் இருக்கும்மா, அங்கே தான் போவாங்கம்மா, எங்களுக்கு ஷெட்யூல் தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, நீங்கள் அங்கே வாங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அம்மா. சரின்னு சொல்லிட்டு பிறகு திருப்பி அம்மா திருப்பி தலையை பின்னால் நீட்டி வைவை பார்த்து, அம்மா சாரி வந்து வண்டியில் சிக்குவாப்பில் இருக்குது, அடுத்த முறை வரக்குள்ள குழாய் மாட்டிக்கோ அப்படின்னுச்சு. குழாயை மாட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஏன் குழாயை மாட்டுன்னு சொன்னப்போ, இப்போ யோசனை ஒரு சுடிதாரை மாட்ட சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி போட்டு, அப்புறம் நாங்கள் போயிட்டோம். நாங்களும் போகக்குள்ள வந்து அந்த அம்மாவுக்கு பின்னாலே, அம்மாவுக்கு முன்னால் அப்படியே போய் அந்த மண்டபத்துக்கும் போயிடுச்சு. அந்த மண்டபத்துக்கு போனோடனே அம்மா பாத பூஜைக்காக வேண்டி அம்மா தயார் பண்ணி அங்கே இருக்கிறாங்க. அம்மா அம்மா இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 50 மீட்டர் 60 மீட்டர் தள்ளி நாங்கள் கொடியோடு நின்றுட்டு இருக்கிறோம். மக்கள் எல்லாம் அங்கே உட்காந்து பாத பூஜைக்காக வேண்டி போயிட்டு இருக்குது. அப்போ வந்து அம்மா அங்கே இருந்து நம்ம அம்மாவுடைய மூத்த புதல்வர் அங்கே இருக்காரு. அவர்கிட்ட இன்னும் சொல்லுது போல இருக்குது. அப்புறம் அவர் எங்களை கூப்பிடுறாரு. எங்களை கூப்பிட்ட உடனே நாங்கள் கிட்ட போகிறோம். அவர் என்ன சொல்றாரு, அம்மா உங்கள் வீட்டுக்கு வருது, வீட்டுக்கு அம்மா அவங்க அடுத்தது உங்கள் வீடு தானாம்மா, அம்மா வீட்டுக்கு வரும், நீங்கள் முதல் கிளம்புங்க அப்படின்ட்டார். எங்களுக்கு ஒரே சந்தோஷம். நாங்கள் கொடியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும் பொழுது எங்கள் வீட்டில் வந்து அம்மாவை கொடுக்கறதுக்கு வந்து எதுவுமே இல்லை. அப்போ நான் வர்ற வழியில் ஒரு கடலை பருப்பி, அம்மாவுக்கு பிடிச்சமான கடலை பருப்பின்னு சொல்லுவாங்க, நிலக்கடலை பருப்பி. அந்த பருப்பி ஒரு பேக்கரியில் வாங்கி வச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தோம். வீட்டில் வந்து மடமான்னு சொல்லி எல்லாத்தையும் கிளீன் பண்ணையில் ஒரே கச்சா முச்சான்னு அப்படியே கிடக்குது வீடு. ஒரு பூ இல்லை, ஒரு விளக்கு ஊற்றுறதுக்கு எண்ணெய் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே நாங்கள் வந்தோடனே அப்போ எல்லாரோட வீட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்மா வந்து அவங்களோட வீட்டு வாசலில் கேட்டில் நின்ற உடனே அந்த கேட்டு வாசலில் இருந்து அவங்களோட வீட்டு சாமி ரூம் வரைக்கும் வந்து எல்லாம் பூவாலே அலங்காரம் பண்ணி பூ போட்டு அந்த பூவுக்கு மேலே தான் அம்மா வருவாங்க. அப்படித்தான் எல்லா வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க தொண்டர்கள் எல்லாம். அப்போ நாங்கள் அது எதில் கொடுக்குறது, எங்கிட்ட பூவும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ள ஒரு இது ஞாபகம் வந்துச்சு. ரைட், நம்ம வந்து எல்லாரும் பூவில் கொண்டு வந்தாங்க அம்மாவை, நம்ம அம்மாவை பட்டுக்கு மேலே வச்சு கொண்டு வரலாம், அம்மா நம்ம பட்டில் வரட்டும் அப்படின்னு சொல்லி உடனே பயப்பட்டு சொன்னேன். உங்கள் கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு கொடுத்தாங்களே 2 கூரை சாரி, பட்டு சாரி, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அதே மழை எடுத்து வாசலில் இருந்து அந்த பட்டு சாரி நல்லா நீளமாக விரித்து விட்டு சாமி ரூம் வரைக்கும் விரித்து விட்டு அங்கே கொஞ்சம் இதெல்லாம் பறக்காத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம். எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை. நாங்களும் இப்படியே அம்மா இப்போ இந்த ரூட்டில் தான் வருவாங்க, இந்த ரூட்டில் தான் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். அம்மா வந்து அம்மாவோட கார் வந்து வேற ரூட்டில் வருது. தெற்கே இருந்து வர வேண்டிய கார் வந்து வடக்கு பக்கத்தால் வருது. ஆனால் பின்னால் பார்க்க போனால் எந்த விதமான பைலட் வண்டியோ இல்லாட்டி சைரன் வண்டிகளோ இல்லைன்னு சொன்னால் வேற ஒரு அம்மாவுக்கு பின்தொடர்ந்து வர வண்டிகளோ எதுவுமே காணல. அம்மாவோட வண்டி மட்டும் வாகனம் மட்டும் வந்து கரெக்டாக எங்கள் வீட்டு வாசலில் நிற்குது. அதுக்கு பிறகு தான் எங்கேயோ இடத்துல வந்து அந்த சைரன் சவுண்டெல்லாம் கேட்குது. திருப்பி அம்மா வந்தாங்க. அம்மா வந்தோடனே நான் வெளியில் நின்றுட்டு இருக்கிறேன். உள்ளுக்கு வைஃப் வந்து என்னுடைய மனைவி வந்து உள்ளுக்கு அம்மாவுடைய கலசம் எடுத்து பூரண கும்ப மரியாதைக்காக வேண்டி அம்மா உள்ளுக்கு நிற்கிறாங்க. அம்மாவும் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோடனே அம்மா கேட்குறாங்க, இது நம்மட வீடான்னு கேட்குறாங்க. அம்மா நம்ம வீடு இல்லைம்மா, இது வாடகை வீடம்மான்னு சொல்லி, நல்லா நம்ம வீடு தான் வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வைஃப் வந்து அம்மா வாங்கம்மா 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 அப்படின்னு சொன்னோடனே, எதுக்கும்மா, நான் வந்து நீ செலுத்துகிற அன்புக்காக வேண்டி தான்மா வந்தீங்க, வேறு ஒன்றும் இல்லைம்மா, இது இருக்க அன்பு ஒன்றே போதும், இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் எனக்கு போதும்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே அம்மா வந்தோடனே அதுக்கு பிறகு தான் வந்து அந்த மற்ற குழுவெல்லாம் உள்ளே வந்து வாசக்கதவு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எங்களை கதவை வந்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோன்னே அம்மா வந்து கதவெல்லாம் கொஞ்சம் சாத்த சொன்னாங்க. நாங்கள் 3 பேர் தான் உள்ளே நிற்கிறோம். உள்ளே நின்ற உடனே அம்மா நேராக பாத பூஜை அந்த அம்மா படமெல்லாம் இருக்கிற அந்த இடத்துக்கு பூஜை ரூமுக்குள்ளே வந்து ஒரு ரூம் தான். அந்த பூஜை ரூமுக்குள்ளே வந்து அம்மாவுக்காக வேண்டி நான் ஒரு சேர் ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ செஞ்ச சேர் இல்லை, அது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு செஞ்ச சேர். அம்மாவுக்காக வேண்டி அம்மா வீட்டு பக்கம் வந்தாங்கன்னா அம்மா உட்கார வைக்கணும்னு சொல்லி மடக்கி வைக்கிற மாதிரி சேர். அதில் வெல்வெட்டு துணியெல்லாம் போட்டு அம்மா சாஞ்சிக்கிறதுக்கு வெல்வெட்டு துணியெல்லாம் வச்சு தலையணியெல்லாம் வச்சு அதை அந்த பூஜை ரூமில் வச்சு அம்மாவோட பாதத்தை வச்சு பூஜை பண்ணுவோம். அதை வந்து அதை எடுத்து வச்சுருந்தோம். பிறகு வந்து அம்மா வந்து தீபாரணை காட்டிச்சுது. தீபாரணை காட்டிட்டு அந்த ஊற்றுறது எண்ணெய் கூட கிடையாது, இருந்த இதை மட்டும் அப்படியே அம்மா ஏற்றி விட்டுச்சு. ஏற்றி விட்டு பிறகு அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல.
இப்படி பார்த்தாங்க. அப்புறம் இப்படின்னு கையை இப்படி காட்டினாங்க. பார்த்தோம்னா ஒரு 4, 5 பூ அப்படியே அந்த இதில் விழுந்துச்சு அம்மாவோட படத்துக்கு முன்னால். அது பட் நான் சரியாக முறையாக கண்டுக்கல. ஏன்னா அம்மா நிற்கிற ஒரு டென்ஷனில் வந்து அதையே நான் பார்க்க முடியல. அம்மாவே வந்து என்ன பண்ணிருச்சு, அந்த சேரை இழுத்து போட்டு அம்மாவே அதில் உட்காந்துட்டாங்க. அம்மாவே உட்காந்துட்டு சொன்னாங்க வந்து, "எனக்கு படுற கஷ்டம்லாம் எனக்கு தெரியும்ப்பா, சரி தெரியும். ஒண்ணும் யோசிக்காத நான் இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பையனை பார்த்து சொன்னாங்க, "இவன் எல்லாம் மருவத்தூர்ல படிப்பான்" அப்படின்னுச்சு அம்மா. அப்ப எனக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சு. என்னன்னு சொன்னா, மருவத்தூர்ல அப்போ வந்து காலேஜ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவ்வளவு பெருசா கட்டி இருக்கும் வருகைகள்ல. அதாவது ஒண்ணுமே நடத்தையிலே அப்புறம் என்ன அம்மா இப்படி சொல்லுது அப்படின்னு பேசிச்சோன்னே, அம்மா டக்குன்னு என்ன பார்த்து, "ஆமான்டா, பையன் அங்க தான் படிப்பான். நான் பார்த்துக்கிறேன் விடு. அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்காத" அப்படின்னுச்சு. ஒண்ணும் யோசிக்காதன்னு சொன்ன பிறகு, பிறகு அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அ ஏதோ எங்களுடைய பழைய வரலாறுகள், அதாவது அங்க இருந்து வந்த சிலோன்ல இருந்து இங்க வந்து பண்ணினேன். எங்களுடைய பெர்சனல் லைஃப் எல்லாம் கொஞ்சம் பேசின பிறகு, அம்மா சொல்றாங்க வந்துட்டு, "அ சரி நான் கிளம்புறேன். கிளம்பலாம்னு இருக்கிறேன். புறப்படுறேன்." அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. ஒரு அம்மா இப்படி சுத்தி முத்தியும் பார்க்குறாங்க. அந்த பூஜை ரூமுக்குள்ள கொஞ்சம் தன்னுடைய கண்கள வந்து அப்படியே சுழல விடுறாங்க. "அம்மா என்னம்மா பார்க்குறீங்கன்னு?" சொல்லிடுறேன். அம்மா இருந்துட்டு, "பாத பூஜை தட்டு எங்கன்னு?" கேட்டாங்க. "இந்தா அம்மா இருக்கம்மா. அத எடுத்துட்டு வா" அப்படின்னாங்க. அப்புறம் பாத்திரம் வச்சோம். பார்த்துட்டு குங்குமம், மஞ்சள்லாம் அதுக்கு இருந்துச்சு. அப்போ வந்து அத எடுத்து வைக்கக்குள்ள வந்து, அம்மா திருப்பி ஒருக்கா அப்படி என்னுடைய கண்கள விட்டு போட்டு 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 சொல்றாங்க வந்து, "பன்னீர் பன்னீர் இல்லையான்னு?" கேட்டாங்க. நான் "பன்னீர்லாம் ஒன்றும் இல்லம்மா" அப்படின்னு சொன்னேன். அம்மா அப்படியே கண்ண மூடிக்கிட்டு, "பன்னீர் பன்னீர் பாட்டிலு சமையல் கட்டுல அந்த அக்கினி மூலையில எடுத்துட்டு வா" அப்படின்னுச்சு. அப்புறம் நான் அங்க போறேன் வந்து அந்த பன்னீர் பாட்டிலும் அங்க இருக்குது. அது எங்களோட சமையலுக்காக நாங்க யூஸ் பண்ணது. அது அரைவாசி பாட்டில். கொஞ்சம் தூசி எல்லாம் படிஞ்சிருந்துச்சு. அப்புறம் அத தண்ணீல பிடிச்சு கழுவி எடுத்துட்டு அதுக்கு அம்மா சொன்னாங்க, பாத பூஜை பண்ணுங்க" அப்படின்னாங்க. பாத பூஜைலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு பாத பூஜைலாம் நான் ஏத்துக்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பிறகு அப்ப கிட்டத்தட்ட ஒரு எல்லா வீடுகள்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 2 1/2 நிமிஷம், 3 நிமிஷம் தான் அம்மாவுடைய ஏற்பாடு. அப்புறம் வெளிய வந்துருவாங்க. ஆனா அன்னைக்கு அம்மா எங்க வீட்ல இருந்தது கிட்டத்தட்ட 20 நிமிஷம். உள்ள உட்கார்ந்திருந்து இவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. எங்களால மறக்க இப்பவும் நாங்க அத பத்தி பேசிட்டு தான் இருப்போம். ஆ அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, பத்திலாம் ஏத்துன பிறகு வந்து அ பேசிட்டு இருக்கும் பொழுது, அம்மாவுடைய மூ மூ ப மூத்த புதல்வர், அவர் வந்து கதவ திறந்துகிட்டு உள்ள வர்றாரு. உள்ள வந்தோனே அம்மா சொல்றாங்க, "சரி நான் கிளம்புற டைம் ஆச்சு. ரொம்பலாம்" அப்படின்னு சொன்னோனே, அம்மா எழும்பி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த அம்மாவுடைய நாங்க இருந்த பூஜை ரூமினுடைய ஈசானிய மூலை. ஈசானிய மூலைய இப்படி மேல இப்படி பார்க்குறாங்க. அந்த மூலைய பார்த்துட்டு, "நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்" அப்படின்னாங்க. பட் எத எடுத்தாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. எடுத்த பிறகு புராவமா இருந்துட்டு சொல்றாங்க, "கொஞ்சம் சுடுதண்ணி கொஞ்சம் சுடுதண்ணி கொஞ்சம் குடு" அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "அம்மா சுடுதண்ணி இல்லம்மா, வைக்கணுமா." "சரி நான் வச்சு குடு." நான் உட்காருன்னு சொல்லி திருப்பி உட்காந்துட்டான். திருப்பி வைஃப் ஓடி போய் சுடுதண்ணி கொஞ்சம் வச்சு எடுத்து கொண்டாந்து குடிச்ச பிறகு அவங்க எழும்பி நின்று குடிச்ச பிறகு, "நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, இப்ப எங்களுக்கு வந்து அம்மாவ எப்படி வெறுங்கை எல்லாரும் வீட்லயும் வந்து ஒரு நல்ல ஒரு காணிக்கையில குடுத்து தான் அம்மாவ எல்லாம் நல்லபடியா வரவேற்றாங்க. எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்க இல்ல. ஒண்ணுமே இல்ல. அதனால வந்து நான் என்ன செய்றது? அம்மாவ சும்மா விடுறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி போட்டு, ஏதாவது குடுக்கணும் அப்படின்னு சொன்னோனே, என்னுடைய மனைவியோட உடம்பில இருந்தது வந்து அ ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு 1/2 கிராம் தங்கம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். காதுல போட்டிருந்த 2 மூக்குத்தி அளவு சைஸ்ல 2 பொட்டு தங்கம். அப்புறம் மூக்குல இருந்த ஒரு ஒரு பொட்டு தங்கம். அத மடமன்னு கழட்டுனாங்க. கழட்டின பிறகு அம்மாட்ட வந்து, "அம்மா இத நீங்க அன்போட எடுத்துக்கோணும்மான்னு" சொன்னோனே, அம்மா வந்து சொன்னாங்க, "அம்மா இதெல்லாம் இதுக்காக வேண்டி நான் வரலம்மா. உங்களோட அன்புக்காக தான் வந்தேம்மா. இதெல்லாம் வேண்டாம்மா. நீயே வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி, "இல்லம்மா இத நீங்க வச்சுக்கோங்கம்மா. அ அம்மா பெரிய ஒரு ஆஸ்பத்திரி ஒண்ணு கட்டுறீங்கல்லம்மா. இப்ப அம்மா அம்மா நான் சொல்றது வந்து பழைய ஆஸ்பத்திரி. கட்டுறீங்க இல்லையா? அதுக்கு ஒரு மூட்டை சிமெண்டாவது வாங்கிடலாம்மா. முடியுமோ தெரியல. அதுக்காவது நீங்க அந்த அந்த காணிக்கைய கொடுக்கணும்னு" சொன்னோனே, அம்மா வந்து தன்னுடைய கண் 2யும் விரல்களால் அப்படியே மூடிக்கிட்டு, அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு இருந்துட்டு, பெரிய அந்த அம்மாவுடைய முதல்வர பார்த்து, "அத வாங்கிக்கோ" அப்படின்னாங்க. அவர் வந்து வேஷ்டி தலைப்ப மடிச்சு மேல தூக்கி,
அதில் வாங்கினாங்க. நாங்கள் அதை கொடுத்தோம். அம்மா வாங்கிட்டு வாங்கின பிறகு சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கிளம்பி போனாங்க. இந்த இன்சிடெண்ட்டை வந்து நாங்கள் வந்து என்றைக்குமே நாங்கள் மறக்க இல்லை. என்னன்னு சொன்னால் அம்மா வந்து என்னைக்கோ வந்து சொன்ன ஒரு வார்த்தை தான். நான் வந்து அன்னைக்கே வரலாம்னு இருந்தேன், வர முடியலை. இப்போ இன்னைக்கு வந்து நான் எப்படியோ வந்து வந்து ஊட்டியாலும் வந்துட்டாங்க, நான் வந்துட்டேன். பாத்தியா அம்மா வந்துட்டேன் பாத்தியா, உன் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. இந்த இன்சிடென்ட் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து அன்போட பகிர்ந்துக்கிறேன். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்யற தொண்டு உண்மையான ஒரு தொண்டாக இருந்தால் நிச்சயமா வந்து அதை எல்லாருக்கும் அம்மா வழிகாட்டுவா. அதை மட்டும் அம்மாவை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு நான் ஒரு இன்னொரு இன்சிடென்ட்டோட இந்த 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 அற்புதங்களை முடிக்கிறேன். அடுத்து சக்திகளே, நான் சொல்லப் போற விஷயம் வந்து எங்களுடைய தாயகத்துல, இலங்கை மண்ணுல வந்து அம்மாவால் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதமான நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு சொல்றேன். அது என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னா, பாறை பிளந்து தண்ணீர் வரவழைத்த அம்மா. இது வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த கொரோனா காலத்துல எங்களுடைய இலங்கை தீவுல மட்டக்களப்பு என்ற ஒரு ஊர் இருக்குது. மட்டக்களப்பு என்ற ஒரு பெரிய மாகாணம். அந்த மாகாணத்துல வந்து ஆயித்திய மலைன்னு சொல்லி ஒரு ஊரு. 2009ஆம் ஆண்டு மட்டும் தான் நடந்த அந்த கலவரங்களால வந்து எத்தனையோ மக்கள் அங்க வந்து தங்களுடைய குடும்பங்களை எல்லாம் இழந்து அனாதைகளாகி எல்லாம் அங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம இருந்த காலத்துல வந்து லண்டன்ல இருந்து சக்தி கணேசன் சொல்லி ஒருத்தர் அம்மாவை பார்க்க வந்திருந்தாரு. அவர் வந்து அம்மாட்ட கேட்ட பொழுது அம்மா வந்து பல விஷயங்களை அவர்கிட்ட சொல்லி அந்த மக்களுக்கு ஏதாவது நீங்க உதவி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து அதை மும்முரமா எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு வந்து கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்தபடினால அம்மாவை பார்க்க முடியாத சூழ்நிலை. கொரோனா முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவை பார்க்க விட்டாங்க. அப்ப எனக்கு வந்து சக்தி கணேசன்ங்கிறவர் லண்டன்ல இருந்து ஒரு ஃபோன் பண்ணார். எனக்கு அவ்வளோ பெரிய பழக்கமெல்லாம் கிடையாது. அவர் ஏதோ தொண்டர்ன்ற முறையில ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து எங்களுக்கு சொன்னாரு, "சக்தி நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி ஒண்ணு செய்யணும். என்னால வர முடியல" அப்படின்னாரு. "சொல்லுங்க சக்தி, என்னால முடிஞ்சா நான் செய்யறேன்" அப்படின்னேன். "இல்ல சக்தி, நீங்க கொஞ்சம் எங்களுக்காக வேண்டி நீங்க அம்மாவை பார்க்கணும்" அப்படின்றாரு. இப்ப நான் சொன்னேன் வந்து, "அம்மாவை பார்க்கிறதா இருந்தா வந்து நம்ம வந்து சொந்த விஷயமா பார்க்கலாம். பட் நீங்க சொல்ற விஷயம் வந்து ஒரு பொது விஷயமா இருக்குது. அதுக்கு வந்து அம்மா எனக்கு உத்தரவு குடுக்குமா? இல்ல உங்களுக்கு அது ஏதாவது பண்ணுமாங்கிறது தெரியல. 2வது எனக்கு பயமாவும் இருக்குது அம்மாட்ட போய் அத பத்தி கேட்கறதுக்கு. என்ன செய்றதுன்னு தெரியல. சொல்லுங்க விஷயம் என்று கேட்டதுக்கு, இல்ல இந்த மாரி அ அந்த அந்த ஆயித்திய மலையில வந்து குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்ல. சாயங்காலமானா வேலை விட்டு வந்துட்டு, போயிட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள வந்து 4 மணித்தியாலம் ஆகுது. இருட்டுக்குள்ள தான் வரணும். தண்ணி சுத்தமா இல்ல அப்படின்னாப்புல. அப்ப ஏன் இல்லைன்னு கேட்ட பிறகு, இல்ல நாங்க கிணறு தோண்டி குடுக்கலாம்னு இருந்தோம். அந்த கிணற தோண்டுறதுக்காக வேண்டி நாங்க பர்மிஷன் கேட்கணும். அங்க உள்ள அரசாங்கத்துக்கிட்ட. பர்மிஷன் கேட்ட பொழுது அவங்க பர்மிஷன் குடுத்தாங்க. அவங்க எப்படி குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, பல நிபுணர்கள கொண்டு வந்து அந்த அந்த இடத்துல வந்து தண்ணி நீரோட்டம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு சில இயந்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்ச பிறகு சொன்னாங்க, இந்த இந்த இடத்துல வந்து எந்த காலத்திலயும் வந்து தண்ணி வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அதனால வந்து இதுல தண்ணி நீங்க முயற்சி பண்ணாதீங்க. வெறும் கூழாங்கற்களாக அங்க கூழாங்கல்லுன்னு சொல்லுவாங்க. கூழாங்கற்களாகவே இருக்குது. கல்லு பாறையா இருக்குது. சத்தம் வந்து டங்குன்னு சொல்லி சவுண்ட் வருது. அது மண்ணே கிடையாது. அப்படின்னு சொல்லி அவங்க உடனே போயிட்டாங்க. இயந்திரங்கள எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்க அம்மாவிட்ட சொல்லுங்க. அம்மா கட்டாயம் அந்த இது குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கையோட சொன்னாரு. அப்புறம் நானும் சொன்னேன், சரி சக்தி எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு ஒரு நாள் அம்மாவ பார்க்க போனேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. என்ன இது பொது விஷயமா இருக்கு. அவர் என்ன சொன்னார், கடைசியா என்ன சொன்னாருன்னு சொன்னா, நீங்களும் எங்களுடைய மண்ணை சார்ந்தவங்கன்னு கட்டாயம் நீங்க இந்த உதவிய நீங்க பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லி அந்த பழிய என்கிட்ட போட்டாரு. சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அம்மா மேல பாரத்த போட்டு நானும் போய் அந்த வாய்ப்பு வரக்குள்ள உள்ள போய் அம்மாட்ட சொன்னேன். அப்போ ஒரு 10 அடி தூரம் தான் இருக்கு அம்மாவுக்கும் நமக்கும். அப்போ இந்த கொரோனாவெல்லாம் முடிஞ்சு அப்பதான் முகக்கவசம் எல்லாம் போட்டு அம்மாட்ட போய் ஒண்ணும் இல்ல. அம்மாட்ட சொன்னேன். அம்மா நல்லா உன்னிப்பா நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அம்மா மௌனம்.
அம்மா நல்லா நல்லா கேட்டுட்டு இருந்து போட்டு அம்மா தலையாட்டிட்டு சொன்னாங்க, அந்த அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணி தண்ணிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு, தண்ணி நான் தர்றேன் அப்படின்றாங்க. உத்தரவு அப்படின்னுச்சு. அதே போல அவ்வளோதான் பேசிச்சு. அது பிறகு நான் வெளியே வந்து பிறகு அந்த ஆன்மீக மண்டலத்துல இருந்து அப்பவே ஃபோன் பண்ணி லண்டனுக்கு அந்த இதை வந்து நான் சொல்லிட்டேன். ஏன்டா எனக்கு எங்க தண்ணி எடுக்குறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு விஷயம் இல்ல. லண்டன்ல சொன்ன விஷயத்த வந்து அம்மாவிட்ட சொல்லிட்டேன். அம்மா சொன்ன விஷயத்த நான் லண்டன்ல சொல்றேன். இப்ப லண்டனுக்கு சொன்னோனே, சரி அம்மா ஆசீர்வாதம் குடுத்துட்டாங்க இல்லையா? நாம இங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அங்க இருந்து பிறகு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அங்க உள்ள தொண்டர்கள்ட்ட சொல்லி, அ சொன்னோனே, அவங்களும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து அம்மாவுடைய படங்கள், அம்மாவோட திருவடி எல்லாம் வச்சு வழிபாடெல்லாம் இது பண்ணி, அங்க உள்ள மக்களை கூப்பிட்டு செவ்வாடையெல்லாம் கட்டி, எல்லாம் பண்ணி அந்த கல்லு அவங்களோட வேற பிரச்சனைலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு கடப்பாறை. கடப்பாறைய கொண்டு வந்து தான் உடைக்கணும் அந்த பாறைய. அந்த இடத்துல துளப்பாட சொல்லியிருக்காங்க அம்மா. அப்போ வந்து அவங்க எல்லாம் பண்ண பிறகு வந்து, அவங்க அம்மா திஷ்டியெல்லாம் எடுத்த பிறகு, அந்த இடத்துல வந்து இப்ப கடப்பாறையால வந்து அந்த போடுற அந்த தோண்டுறாங்க. தோண்டும் பொழுது அந்த சவுண்ட் மட்டும் டங்கு, டங்குன்னு தான் வருது. எல்லாம் கீழ உள்ள அந்த பாறை. அப்ப அப்படியும் மக்கள் வந்து ஓம் சக்தி பராசக்தி முழக்கத்தோட வந்து குத்துறாங்க. குத்தும் பொழுது சக்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாறை பிளக்குது. பாறையில ஒரு வெடிப்பு ஏற்பட்டு, வானத்தை நோக்கி பீய்ச்சி தண்ணி வெளியில அடிக்குது. அடிச்சு அந்த தண்ணி அங்க இருந்து வழிஞ்சு ஓடி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க உள்ள மக்கள் எல்லாம் ஒரே சந்தோஷப்பட்டு, ஓம் சக்தி பராசக்தியோட இதோட வந்து அங்க இருந்து பிறகு லண்டனுக்கு வாங்க ஃபோன் பண்ணி, அப்புறம் அந்த கணேசன் சக்தி எனக்கு ஃபோன் பண்ணி, லண்டன் அம்மா தண்ணி குடுத்துட்டாங்க. நீங்க போய் நன்றி நன்றி சொல்லணும்னு சொன்னோனே, எனக்கு போய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல கிணறுகள் எல்லாம் தோண்டி, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கிணறு தோண்டக்கூடிய மண்ணெல்லாம் அங்க இருந்திருக்குது. எல்லாம் தோண்டி 3 கிணறுகள கட்டி, இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க உள்ள மக்கள் மட்டும் இல்ல, வெளியூர்ல மக்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு போற அளவுக்கு வந்து அம்மா தண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, அம்மாவுடைய கருணைய பாரு. நம்ம நினைக்கிறோம் மருவத்தூர்ல மட்டும் தான் நம்ம அம்மா இருக்கிறாங்க. அம்மா நமக்கு மட்டும் தான் அம்மா அப்படின்னு சொல்லி. அம்மா கடல் கடந்து அம்மா எந்த இடத்துல இருந்து நம்ம அம்மான்னு கூப்பிட்டாலும் அம்மா கட்டாயம் வருவாங்க. ஆனா முழு நம்பிக்கையோட கூப்பிடணும். அந்த மக்கள் வந்து ரொம்ப நம்பினாங்க. எங்களுக்கு அம்மா தான் எந்த அங்க இருக்கிற வீடுகள்ல வந்து கிட்டத்தட்ட 150, 200 வீடுகள் இருக்கும். அந்த வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வீட்ல டாலர் இல்லாத வீடு கிடையாது. அம்மாவோட படம் இல்லாத வீடு கிடையாது. அம்மாவுடைய திஷ்டி கழிக்கிறாங்க, வேள்விகள் செய்றாங்க. எல்லா வேலையும் பண்றாங்க. எல்லாம் அந்த சக்தி கணேசன் ஐயா பண்ணி குடுத்தது தான். அம்மா மூலமா வந்து எல்லாத்தையும் மருவத்தூர்லேருந்து வாங்கி கொண்டு போய் குடுத்து கடைசியா அம்மா தண்ணியும் எடுத்து குடுத்து இது பண்ணாங்க. கடைசியா சொன்னாங்க வந்து, "நீங்க வந்து அம்மாவுக்கு போய் தேங்க்ஸ் பண்ணிட்டு வாங்க. நாங்க முடிந்த அளவு வந்து நாங்க பிறகு வந்து பார்த்துக்கிறோம். இப்ப எங்களால வர முடியலன்னு" சொன்ன பிறகு, அப்போ இப்ப அம்மாட்ட திருப்பி போறேன். இப்ப நான் வந்து ஒரு 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 தபால்காரன் மாரி தான். இங்க உள்ளது அங்க சொல்ல வேண்டியது, அங்க உள்ளது எனக்கு சொல்லுவாங்க. நான் போய் அம்மாட்ட சொல்லுவேன். அப்ப அம்மாட்ட போய் அன்னைக்கு நான் போய் சொல்றேன், "அம்மா ரொம்ப நன்றி அம்மா" அப்படின்னேன். அம்மா வந்து அன்னைக்கும் மௌனம். அப்புறம் என்ன அப்படின்னு தலைய ஆட்டி இப்படி கேட்டாங்க. "அம்மா இந்த மாரி பூஜை பண்ணாங்கம்மா. தண்ணி வராதுன்னு சொன்ன இடத்துல வந்து அம்மா தண்ணி பயங்கரமா குடுத்துக்கிறீங்கம்மா. உங்கள்ட்ட நன்றி சொன்னாங்கம்மா. ரொம்ப நன்றி அம்மா. எங்க மக்களுக்கெல்லாம் இவ்வளோ பண்ணியிருக்கிறீங்கம்மா. அதே மாரி எல்லா மக்களையும் காப்பாத்துங்கம்மான்னு" சொன்னபோது, அம்மா தன்னுடைய திருவாய மலர்ந்து சொல்லுது. மௌனத்திலே இருந்த அம்மா அதனுடைய திருவாய மலர்ந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "பங்காரு நினைத்தால் பாறையிலும் நீர் சுரக்கும் என்று போன் போட்டு சொல்" அப்படின்னுது. இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க. சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம். அம்மாவால வந்து பரம்பொருளால எது முடியாதோ அத முடிச்சு காட்டுவா. அது வந்து நம்பிக்கையோடு நம்ம வந்து செய்யணும். அந்த விஷயத்தை நாம் வந்து அந்த லல்லருக்கு நாம் சொன்னேன். அம்மா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அதே வந்து அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. நான் இத எதுக்காக வேண்டி உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு இதோட நான் முடிச்சுக்கிறேன். அ இயேசு இருந்தாரு. அவரோட 12 சிஷ்யர்கள் இருந்தாங்க. அவருடைய காலத்துக்கு பிறகு அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, சிஷ்யர்கள பார்த்து, "உலகமெல்லாம் போய் என்னுடைய சுவிசேஷத்த நீங்க எல்லாருக்கும் அத வியாபிச்சு சொல்லுங்க" அப்படின்றாரு. நீங்க தான் சொல்லணும்னு சொல்லி. அதனால அவங்க 12 பேர்ல ஒருத்தர் காலமாயிட்டாரு. மிச்சம் 11 பேர் பண்ணினது தான் இன்றைக்கு வந்து உலகத்துல வந்து கிறிஸ்தவ மதமா மாறி இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல ஐரோப்பா முழுக்க பரவி இருக்குது. அம்மா அத விட பெரிய ஒரு பரம்பொருள் அது. நமக்கு சொல்லிக்கிறாங்க. இதுல வந்து நான் எதுக்கு சொன்னேன்னு சொன்னா,
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செவ்வாழ் தொண்டரும் ஒரு அனுபவத்தோடு தான் வந்திருக்கிறாங்க. அந்த அனுபவங்களை நீங்க பகிர்ந்துக்கோங்க. அம்மாவட்ட மற்றவங்களுக்கு சொல்றது இல்ல. மற்ற மக்களும் இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கிட்டு, மற்ற மொழிக்காரரும் இதை புரிஞ்சுக்கிட்டு, அம்மாவிட்ட வரணும். இல்ல அம்மா சொல்லிக்கிறாங்க, உலகமே இங்க வரப்போன்னு சொல்லி. அந்த உலகம் இந்த உள்ள வாரத்துக்கு நம்மளும் ஒரு கருவியாக இருப்போம்னு சொல்லி, என்னுடைய இந்த அற்புதங்களை முடிச்சுக்கிறேன். ஓம் சக்தி. எண்ணரும் கலைகள் வாழி, இறைவன் நான் எண்ணல் வாழி, உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒளியில் வாழி, கண்ணிறை மணியே ஆன கருமறை பொருளே வாழி, தெண்டிரை உலகமெல்லாம் விந்துணை வாழி வாழி. ஓம் சக்தி. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.